ஹாய்! இன்னைக்கு எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் இதோட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் தயிர மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா 2 அடி நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மோர் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில வானல் வச்சு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 3 சின்ன வெங்காயத்த சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க மசாலாவ இதில சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்க தயிர இதோட சேர்த்துக்க போறோம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தயிர் கொதிக்காம பார்த்துக்கணும். நம்ம மோர் குழம்பு ரெடி.